ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் சிம்மத்திலும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம், நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஆடி தபஸ், கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணனையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு, அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக. சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி எண்ணிக்கை வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா, தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டம் என்னென்ன பலன் அப்படின்றது. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான பணங்களும், அதாவது பணம் மூலியமாக எல்லா விதமான வேலைகள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை சுகப்படுத்துறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம், பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அதியோகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அமையிறது. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இது வயல் வச்சிருக்கிறவங்க, அதாவது வயல்ன்றது சொல்லக்கூடியது இந்த நஞ்ச புஞ்சை இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறவங்க, இது நெல் பயிர் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர காய்கறி பயிரிடுறவங்க அதாவது வேகமாக எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வச்சிருக்க வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உணவு சப்ளை பண்ணுறவங்க, இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர்னு அவங்களுக்கு வியாபாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். டிரைவர்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
கலைத்துறையில் இருக்கக்கூடிய பாடல் பாடுபவர்கள், அதை தவிர வந்து இந்த மேக்கப் மேன், பெண்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியன், சந்திரன் மற்றும் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். செலவுகள் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ராசிநாதனே ராசி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால ராசிநாதன் கொஞ்சம் வந்து ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அன்றைக்கி அமாவாசை திதியாகவும் இருக்கிறதுனால, அதாவது அமாவாசை திதியில் அமாவாசை பிரதமை திதியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் அந்த அளவுக்கு ஒளி தத்துவத்தோட ஒளி பொருத்தி இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல்நிலைக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 5ஆம் தேதி மாலையிலிருந்து 8ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனோடு சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க. வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது வந்து பரிவர்த்தனையும் அமைகிறது. 3ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் பரிவர்த்தனையானதுனால ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தல 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 10ஆம் தேதி மாலையிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் திக்பலம் அடைகிறதுனால, அது ஆட்சி பலத்திற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. 11ஆம் இடத்துல குரு பகவானோட செவ்வாயம் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கிறதும், பணவரவருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதும், ரியல் எஸ்டேட் சைட்லேருந்து நிறைய ஏற்றம் கிடைக்கக்கூடியதும், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் வந்து சேரும். இந்த வாரத்தில் பார்த்தலையானா உங்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தை மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.